எந்த ஆதி? டாக்டர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் என்னை மீட் பண்ணீங்க. உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தீங்க. அப்போ நீங்கள் என்னை மீட் பண்ணி எனக்கு நடந்த மெமரி லாஸ் சர்ஜரி பற்றி என்கிட்ட பேசியிருந்தீங்க. ஆதி, நீங்களா? சொல்லுங்க ஆதி. உங்களை என்னால எப்படி மறக்க முடியும்? நல்ல ஞாபகம் இருக்கு. என்ன விஷயம் ஆதி? ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் இல்லை டாக்டர். ஒரு முக்கியமான விஷயமா நான் உங்களை மீட் பண்ணணும். அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். நீங்க எப்போ ஃப்ரீன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களை மீட் பண்ண வசதியா இருக்கும். சரி ஆதி. ஆக்சுவலா ஒரு 2-3 டேஸ் நான் லீவ்ல தான் இருக்கேன். நான் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன். நீங்க என்னோட வீட்டு அட்ரஸ்க்கு வந்துருங்க. நான் என்னோட வீட்டு அட்ரஸை உங்க போனுக்கு ஷேர் பண்றேன். லொகேஷனும் அனுப்புறேன். தேங்க்யூ. நான் உங்களை எப்போ பார்க்க வரலாம்? நீங்க எப்ப வேணாலும் வரலாம் ஆதி. சரி டாக்டர். ஓகே ஆதி. இப்பவே கிளம்பி போய் டாக்டர் பார்க்கறது தான் சரியா இருக்கும். வேணாம். எந்த கையால என்ன அடிச்சானோ அந்த கையை நானே பிடிச்சு உடைச்சு விடணும். நான் பாத்துக்கிறேன். நீங்க ஆளை மட்டும் தூக்குங்க. சிறப்பா செஞ்சிடலாம். அவன் வீட்டு வாசல்ல நம்ம ஆளுங்க யாராவது இருக்கட்டும். அவன் எங்க போறான், எப்போ வரான்னு கரெக்டா மிஸ் பண்ணாம என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. அதுக்கான நேரம் வந்ததும் சரியான இடத்துல அவனை தூக்கிடலாம். ஓகேடா. அவனோட கையை உடைக்காம எனக்கு தூக்கமே வராது. எதுக்காக அவன் கைய உடைச்சு காலை உடைச்சு தனித்தனியா செய்யணும்? மொத்தமா போட்டுற வேண்டியதானே? டேய், இந்த ஐடியா எனக்கும் இருக்கு. ஆனா இப்ப அவனை வச்சு சில காரியம்லாம் நடக்க வேண்டியது இருக்கு. அதனால இப்போதைக்கு இது போதும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மிஸ் பண்ணாம பண்ணுங்க. ஓகே துரை, நீ சொல்லிட்டல, அப்படியே செஞ்சிடலாம். ஏய் சோம, நீ நம்ம துரை சொல்ற அட்ரஸுக்கு போய் அவனை ஃபாலோ பண்ணு. சரிண்ணே. டேய் போங்கடா, வாடா. நீ என் கையில கரெக்டா மாட்டினடி. உனக்கு வச்சிருக்க கச்சேரி. என்ன கை நீட்டின அத்தனை பேர் முன்னாடியும் உன்னை அடிக்கிறான். இன்னைக்கு டாக்டர் கண்டிப்பா போய் மீட் பண்ணிடணும். நம்ம போறப்ப பாரதியை கூட்டிட்டு போனா என்ன? இது சம்பந்தமா பாரதிக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சா கூட நம்ம டாக்டர் மீட் பண்ணதுக்கு அப்புறம் பாரதி கிட்ட போட்டு வாங்கிடலாம். எஸ், அதான் கரெக்டா இருக்கும். பாரதி, சொல்லுங்க சார். பாரதி, ஒரு முக்கியமான விஷயம். நம்ம கம்பெனியை எக்ஸ்பேன்ஷன் பண்ற ஐடியா இருக்கு. அது சம்பந்தமா ஒரு 2-3 பிரான்ச் ஓபன் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்காக ஒரு கன்சல்டேஷன்கிட்ட பேசியிருக்கேன். அவங்க சின்னதாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம போய் நமக்கு என்னென்ன தேவைங்கிற ப்ரொபோசலை கொடுத்தோம்னா அவங்க நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு புது பிஸ்னஸ் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. அதை பற்றியும் கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார், ஒரு 2 minutes. நான் போய் ரெடி ஆயிட்டு உடனே வந்துடுறேன். சரி. சூப்பர் ஐடியா ஆதி. நான் கூட நீ கிட்ட பேசிட்டு போனப்போ ஏதோ சும்மா ஒரு ஐடியா சொல்றேன்னு தான் நினைச்சேன். ஆனா நீ இது இந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி நம்ம பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றோம். நானும் உன் கூடவே கிளம்பி வரேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலாம். ஆஃப் கோர்ஸ். ஆக்சுவலாக நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பிஸ்னஸே பண்ண போகிறோம். இது ஒரு ஜென்ரலான ஸ்டார்ட் அப் மீட்டிங் தான். இதுக்கு நீ வரணும்னு அவசியம் கிடையாது. நான் போயிட்டு இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் கேதர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒன்ஸ் எல்லாமே ஃபைனல் ஆனதுக்கப்புறம் உங்கள் அண்ணன், நான், நீ எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு ஃபைனல் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை மித்ரா, 2-3 கன்சல்டன்சியில் நான் இதை பற்றி பேசியிருக்கேன். அவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் டைமில் எனக்கு மீட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே எப்படி கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நீ நிறைய இடத்துக்கு அலைய வேண்டியது இருக்கும். நீ வீட்லேயே இருந்து கல்யாண வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு. ஆக்சுவலி அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து
நம்ம வெட்டிங் ஹாலோட டிசைன் எடுத்துக்கிட்டு போய் மேனேஜர் வரதா நீ தானே பேசிட்டு இருந்த. அதனால கல்யாண வேலையெல்லாம் நீ பாரு மித்ரா. கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த ஆஃபீஸ் வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதான் என் கூட பாரதி இருக்காங்கல்ல, ஐ கேன் மேனேஜ். சார் பாரதி, நான் போகலாமா? இப்போ ஆதி எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணிட்டு அந்த பாரதியை கூட்டிட்டு பிசினஸ் மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு போறான்? என்ன விட்டுட்டு அப்படி அவ கூட என்ன பிசினஸ் மீட்டிங் பேச போறான்? காலையில இருந்து ஆதி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியாவே இல்ல. கண்டிப்பா ஆதி ஏதோ ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படிலாம் நடந்துக்கிறான். ஆதி சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. அவன் எங்க போறான்னு ஃபாலோ பண்ணி பார்க்கணுமே. ஏ தோர, எங்க இருக்க? மேடம், இங்கதான் இருக்க மேடம். வெளில ஒரு வேலையா வந்திருக்கேன். இங்க பாரு, ஆதி இப்ப பாரதியை கூட்டிட்டு வீட்ல இருந்து வெளியே கிளம்பி போயிருக்காரு. கேட்டதுக்கு ஏதோ பிசினஸ் மீட்டிங்கா போறேன்னு சொன்னாரு. எனக்கு என்னமோ ஆதி சொன்னதுல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. ஏதோ ஒரு விஷயத்த அவரு என்கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரி இருக்கு. நீ என்ன பண்ணு, ஆதியை ஃபாலோ பண்ணி ஆதி பாரதியை கூட்டிட்டு எங்க போறாருன்னு கண்டுபிடி.